கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஆப்ராம்ஸ் மின்னி. இவருடைய காலம் 1859 முதல் 1912 வரை. ஆப்ராம்ஸ் மின்னி ஒரு சராசரி பெண்ணாகத்தான் அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தார்கள். இவர் பள்ளி ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கும் போது தேவ சத்தத்தை கேட்டு ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு தன்னை ஊழியம் செய்ய முழு மனதோடு அர்ப்பணித்தார். இந்த அர்ப்பணிப்பாலும் கீழ்ப்படிந்ததாலும் இந்திய தேசத்தில் பெந்தேகோஸ்தே எழுப்புதலின் காரணமானவர்களில் இவரும் ஒருவர். ஆப்ராம்ஸ் மின்னி அமெரிக்காவின் லாரன்ஸ்வில் என்ற இடத்தில் 1859 ஆண்டு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். தன்னுடைய 20வது வயதில் பள்ளி ஆசிரியையாக வேலைக்கு சேர்ந்து சில ஆண்டுகள் பணி செய்து வந்த இவர் தேவனுடைய அழைப்பை பெற்றார். தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தன் ஆசிரியர் வேலையை உதறி தள்ளிவிட்டு சிக்காகோவில் உள்ள மெத்தடிஸ்ட் மிஷனரிகளின் பயிற்சி பள்ளியில் இணைந்து பயிற்சியும் பெற்றார். இவர் விமன்ஸ் ஃபாரின் மிஷனரி சொசைட்டி ஆஃப் த மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சர்ச் என்ற இயக்கத்தின் மூலம் மிஷனரியாக 1887 ஆண்டு இந்தியா வந்து சேர்ந்தார். மும்பையில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் தன் சபை மக்களின் பிள்ளைகளின் படிப்பிற்காக பள்ளி நிறுவ உதவினார். அங்கு பணி செய்து வந்த இவர் மிஷனரி காம்பவுண்டில் முடங்கி கிடக்க விரும்பாமல் மராட்டிய மொழியை கற்று தனியாக சுவிசேஷம் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பின்னர் முழுநேர சுவிசேஷகராக மாறி 1898 ஆண்டு முக்தி மிஷன் ஸ்தாபகரான பண்டித ராமாபாய் அவர்களுடன் இணைந்தார். ஆஸ்திரேலியா மற்றும் வேல்ஸ் தேசங்களில் பெந்தேகோஸ்தே எழுப்புதல்கள் உண்டானதை கேள்விப்பட்டு பண்டித ராமாபாய் மற்றும் மின்னி முக்தி மிஷன்களில் இருந்த பெண்களோடு இணைந்து ஜெபக்குழு ஏற்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தனர். மின்னி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ரட்சிக்கப்பட்ட பின் கிடைக்க வேண்டிய ஒரு தனி அனுபவமாக கருதினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனை சுவிசேஷ ஊழியம் செய்ய தயார்படுத்துகிறது என்றும் அவர் கருதினார். 1905 ஆண்டின் முன்பகுதியில் பல எழுப்புதலின் அலைகள் அவர்கள் நடுவே தோன்றின. 70 பெண்கள் தாமாக முன்வந்து தினமும் கூடி வேதம் வாசித்து எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் அதிக நேரம் ஜெபத்தில் தரித்திருத்தல், பாவ அறிக்கை செய்தல், தரிசனங்கள் மற்றும் சொப்பனங்கள் காணுதல் ஆகிய காரியங்களை அதிகமாக தங்கள் வாழ்வில் அனுபவிக்க ஆரம்பித்தனர். அந்த குழு 500 பேராக வளர்ந்தது. அவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றனர். சிலர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சிலர் தரிசனம் பார்த்தார்கள், சிலர் பற்பல பாஷைகளை பேசினார்கள். இதுவே இந்தியாவில் பெந்தேகோஸ்தே எழுப்புதல் உருவாக முன்னோடியாக இருந்தது. அந்த நாட்களை குறித்து மின்னி இப்படியாக கூறுகிறார். I cannot tell you how I felt in those days of repentance and mukti, when the Holy Spirit was revealing sin and God was causing the people to cry out and weep before Him. ஆபிரகாம் மின்னியின் அனுபவத்தின்படி எழுப்புதலுக்கு காரணம் ஆழ்ந்த ஜெபம். எழுப்புதலுக்கு காரணம் ஆழ்ந்த ஜெபம், அர்ப்பணம் மற்றும் மனம் திரும்புதல். அவர் நடத்திய எல்லா ஜெபக் கூட்டங்களிலும் பெண்கள் வேதத்தை மனப்பாடம் செய்தனர், தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்தனர், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஊற்றப்பட ஜெபித்தனர்.
அவருடைய கூட்டங்களில் பாவத்தை உணர்ந்த பெண்கள் மனம் திரும்பினர். தேவன் அவர்களை அழ வியாகுலம் படும்படி செய்தார். எழுப்புதலால் சந்திக்கப்பட்ட பெண்கள் ஆத்மபாரம் பெற்று அருகில் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்து மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தினார்கள். இப்படி ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வந்த மின்னி 1912 ஆண்டு சந்திக்கப்படாத மக்களின் மத்தியில் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் அனல் இல்லாமல் இருக்கிறார்கள். உலகம் அவர்களுக்குள் இருக்கிறது. சத்தியத்திற்கு செவி கொடுக்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் மனமில்லாமல் இருக்கிறார்கள். எழுப்புதல் அடைய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஊற்ற வேண்டும். அதுவே வழி. அப்படியே இயேசுவும் செய்தார். அவர் தம்மை வெறுமையாக்கினார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தையும் சிந்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒரு சாதாரண ஆசிரியையாக வேலை செய்து கொண்டிருந்த அமெரிக்க பெண்ணாகிய மின்னியை தேவன் ஊழியம் செய்ய அழைத்து அவரை மொழி தெரியாத வேற்று கலாச்சாரம் நிறைந்த இந்திய தேசத்தில் வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் உலக வேலை செய்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை ஊழியத்திற்கு அழைக்கும் போது அப்ராம் மின்னியைப் போல வேலையை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய நீங்கள் ஆயத்தமா?